கார்ல் பென்ஸ் உருவாக்கிய முதல் பெட்ரோல் இயக்க காரின் காப்புரிமை. ஜனவரி 29, 1886 உலக வரலாற்றில் முக்கியமான நாளாகும். இந்த நாளில் ஜெர்மனியைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர் கார்ல் பென்ஸ் தனது பெட்ரோல் இயங்கும் வாகனத்திற்கு அதிகாரப்பூர்வமாக காப்புரிமை பெற்றார். இது நவீன மோட்டார் கார் தொழிற்துறையின் தொடக்கமாக கருதப்படுகிறது. கார்ல் பென்ஸ் உருவாக்கிய இந்த வாகனம் பென்ஸ் பேட்டன்ட் மோட்டார் வேகன் என அழைக்கப்பட்டது. இது குதிரை அல்லது ஆவியால் அல்லாமல் உள் எரிப்பு இயந்திரம் மூலம் இயக்கப்பட்டது என்பதே அதன் முக்கிய தனித்துவமாகும். அதற்கு முன்பு போக்குவரத்துக்கான வாகனங்கள் பெரும்பாலும் குதிரை வண்டிகள் அல்லது ஆவி இயந்திரங்களை நம்பியிருந்தன. பென்ஸின் கண்டுபிடிப்பு மனிதர்களின் பயண முறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வேகமான மற்றும் எளிதான போக்குவரத்திற்கு வழிவகுத்தது. இந்த மோட்டார் வாகனம் 3 சக்கரங்களை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டது. ஒற்றை சிலிண்டர் இயந்திரம், பெட்ரோல் எரிபொருள், சங்கிலி இயக்கம் போன்ற புதிய தொழில்நுட்ப அம்சங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டன. ஆரம்பத்தில் இந்த வாகனத்தை மக்கள் சந்தேகத்துடன் பார்த்தனர். இருப்பினும் கார்ல் பென்ஸின் மனைவி பெர்தா பென்ஸ் செய்த நீண்ட பயணம் இந்த வாகனத்தின் பயன்பாடு மற்றும் நம்பகத்தன்மையை உலகுக்கு நிரூபித்தது. பென்ஸ் பெற்ற காப்புரிமை அவரது கண்டுபிடிப்பை சட்டப்பூர்வமாக பாதுகாத்தது. இதன் மூலம் அவர் தனது தொழில்நுட்பத்தை மேலும் மேம்படுத்தவும் வணிக ரீதியாக வளர்ச்சியடையவும் முடிந்தது. இந்த கண்டுபிடிப்பு பின்னர் பல்வேறு கார் நிறுவனங்கள் தோன்றுவதற்கு அடித்தளமாக அமைந்தது. குறிப்பாக ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகளில் மோட்டார் வாகன உற்பத்தி வேகமாக வளர்ந்தது. காலப்போக்கில் பெட்ரோல் கார்கள் மனித வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறின. வேலை, கல்வி, வாணிபம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய அனைத்திலும் கார்கள் முக்கிய பங்கு வகிக்கத் தொடங்கின. கார்ல் பென்ஸின் இந்த சாதனை தொழில்நுட்ப புதுமை மனித சமூகத்தை எவ்வாறு மாற்ற முடியும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். அவரது முயற்சி இல்லையெனில் இன்றைய நவீன போக்குவரத்து அமைப்பு உருவாகியிருக்காது. எனவே ஜனவரி 29, 1886 என்பது வெறும் ஒரு காப்புரிமை பெற்ற தினம் அல்ல, அது மனித முன்னேற்றத்தின் ஒரு முக்கிய திருப்பு முனையாகும். கார்ல் பென்ஸ் உலகிற்கு அளித்த இந்த பரிசு இன்றும் உலக பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை முறையை இயக்கிக் கொண்டிருக்கிறது.